ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்களா? ஒரு வெங்காயம் இல்லை. ராஜாங்க டாஸ்க்கு வந்து சொதப்பி விட்டானுங்க. அதுக்கடுத்து பெஸ்ட் ஹோஸ்ட் இனிமேல் தான் வரப்போதில்லை. இப்போ தான் வந்து காலையிலாம் கிளம்பி ரெடியாக இருக்காங்க. காலைல ஒரு டாஸ்க் வந்துச்சு. என்னென்னா யார் வந்து அழகாக இருக்காங்க, பியூட்டி, அவங்களுக்கு டிப்ஸு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இதில் என்ன கண்டென்ட் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாகவே சொல்கிற மாதிரி இல்லை. சும்மா உட்காந்துக்கிட்டு இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க. அதுவும் இந்த எஃப்ஜேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட பிம்பிள் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக கை வைக்கிறான். ஏன்னா நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்ஜே கூட கொஞ்சம் க்ளோஸாக தெரியுது. எம்மா கொஞ்சம் விலகிரு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஏற்கனவே வெளியே வந்து ஆபாசம் சொல்லி வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பி இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ரொம்ப தப்பாக இருக்குது. ஓகே, அவன் வந்து பார்க்குறதும் அப்படியே இது பண்ணுறதும் வியானா வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலும் கொஞ்சம் குறுகுறுன்னு தான் பார்க்குறேன், பார்த்து வந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா? அடுத்து இந்த விக்ரமுக்கும் பார்வதிக்கும் தீராத ஒரு பகை. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்வதி ஜெயிலில் இருக்கும்போது விக்ரம் வந்து நீ வெளியே வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். யோ, நீ எஃப்ஜே வந்து கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கூப்பிடு, ஏன்னா எஃப்ஜே வெளியே போயிட்டான், நான் ஜெயிலுக்கு வர மாட்டேன்ட்டு. இவங்களும் வெளியே வர சொல்கிறான். நீ அவனை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்றானா எங்கள் 2 பேருக்கு எதுக்கு வெளியே கூப்பிட்றேன்? நான் உள்ளே தான் இருக்கோம், பிக் பாஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் இது கூப்பிட்றேன்னு சொன்னோன்னே ஐயோ ஐயோ நான் போய் தூக்கில் தூங்கிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்காக பண்ணான். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆம்பளை மாதிரியே இல்லை பண்ணுற பார்க்குறப்ப. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் விக்ரம். நீங்கள் ஸ்ட்ராங்காக பாயிண்ட் இது பண்ணுங்கள், இல்லை கலாய்ச்சி விட்டு போங்க. அது ஒரு மாதிரி ஓ அப்படின்னு பண்ணுறதெல்லாம் வந்து ஹையஸ்ட் வே ஆஃப் மாக்கிங் அப்படிங்கிறது தான். அது பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ விக்ரம் அந்த இடத்துல வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. அது காலைல வக்கல் விக்ரம்ன்ட்டாங்க. இன்னும் காலைல உட்காந்து கிளாரிட்டி கேட்குறாங்க, என்னது வக்கல் விக்ரம், என்ன சொல்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இல்லை நான் வக்கல் வக்ரம் விக்கல் வக்கல்ன்ற வக்ரம் விக்கல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இது வந்து தமிழ் சொல்லில் வந்து உள்ளே வந்து அழுக்கை வைத்து கொண்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளே வந்து நல்லா வேர்ட்ஸ்லாம் வந்து வச்சுக்கிட்டு வெளியே காட்ட மாட்டாங்க, வக்கரமாக உள்ளே வச்சுருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க வெளியே அப்படின்னு சொல்லி. அது ஆக்சுவலாக அது மீனிங் கிடையாது பார்வதி, ரொம்ப தப்பு. வக்ரம் அப்படின்னா ரொம்ப வக்கரமானவன், ஒரு கெட்ட சிந்தனையாளன், கேடு கெட்டவன் அப்படின்னு அர்த்தம். வக்கரம் உள்ளவன் அப்படின்னா இப்போ பார்த்தாலும் வந்து உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்ற அப்படி இல்லை. அது வந்து வேறு மாதிரி மீனிங். நீங்கள் சொல்கிறது வந்து உள்ளே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, வக்கரமாக இருந்துட்டு வெளியே வந்து சிரிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. வக்கரம் இருக்காங்க, வக்கரம் நல்லாவே பேசுவான் இருக்குன்னு, இந்த மாதிரி குழந்தை பேச மாட்டான். ஸோ அதனால் இவனுக்கு அது வக்கரம்னுங்கிறது ஒரு வேஸ்ட்டுவேன். இவன் விக்ரம் தான், வக்கரம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதான் சொல்லி ட்ரை பண்ணுறான். பட் அது புரிஞ்சிக்கல. உடனே சபரிக்கிட்ட போய் அடையாளப்படுத்துகிறான். அந்த மாதிரி சேதுபதிட்ட நீங்கள் தான் கேட்கணும், நான் பேசி பார்த்துட்டேன், அது இன்னும் செட் ஆகிற மாதிரி தெரியல, நானும் இறங்கி பேசலாம் போய், அது எனக்கு நான் வந்து வேண்டாம், ஸோ நம்ம சேதுபதியிட்ட போய் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வியானா அண்ட் ரம்யா, இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. என்னன்னா, ரம்யா வந்து இப்போ தான் கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வியானா சொல்கிறோம். ஆமாம்மா, எனக்கு இப்போ தான் புரியுது, எல்லோரும் என்னை சுற்றி கேம் ஆடும்போது நான் மட்டும் இது கேம் ஆடாமல் இருக்கணும், இனிமேல் பாரு நான் இறங்கி ஆடுற ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சொல்கிறாங்க. சரியா? இது ஒன்று. அடுத்து இன்னொன்று ஒரு முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, திவாகருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். சரியா? அவர் மட்டும் இல்லை, இங்கே எல்லாருமே மேக்ஸிமம் பேசுவோம், நம்ம எதுவும் இல்லை அப்படின்ட்டு. மேக்ஸிமம் கேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தான் பிடிப்பாங்க, ஓவராக பேசும்போது தூக்குவாங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் சம்மன் சொல்லிட்டு. ஆனால் கடைசி வந்து அவங்க கேஸ்ட்டில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து கொஞ்சம் நார்மலாக பேசின ஒரு விஷயத்தை எடுத்து திருப்பியும் வந்து கேஸ்ட் பேசினாங்க, ரெட் கார்டு கொடுக்கணும் அவருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த வாரம் எலிமினேட் பண்ணணும் திவாகர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்படிதாங்க. சரியா? அதை என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா இருக்காங்கல்ல, அவங்க என்ன ஜாதி, என்ன ஆளுங்க, எங்கே இருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாரு போல். அது திவ்யா உடனே பிடிச்சிட்டு நான் அதுக்கு ஆடு கிடையாது, என்னமோ இந்த அம்மா வந்து உண்மையிலேயே திவாகரை கல்யாணம் பண்ணி அவனே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். சரியா? இவன் சொல்கிறான், அதை மாதிரி நான் பேச்சு நான் கொடுக்கவே மாட்டேன், எனக்கு தேவையே கிடையாது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா திவாகர்கிட்ட ஜல்லிக்கட்டுக்கு போகலானே இந்த வட்டம், நானும் வரேன் வெளியே வந்து, நம்ம முதல்ல இங்கே தான் இருப்போம்னு நினைக்கிறேன், பட் இல்லைனாலும் நம்ம வெளியே போய் சும்மா ஃபன் பண்ணலாம்
மதுரைக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வேறு லெவலில் இருக்கும் ஜல்லிக்கட்டு அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஒரு சாராம்சம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வதி, திவாகர் இவங்க 2 பேருமே இந்த பொட்டன்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க இந்த சீசனில். அதனால் நீங்கள் அவங்களை தூங்கினா கண்டென்ட் இருக்காது. என்னதான் ரெட் கார்டு கதறிட்டு போட்டோம், அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் வியானா சுபிக்ஷா அவர்களுடைய முறிவு வந்து ஏற்பட்டுருந்துச்சு. நேற்று நைட் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து கொஞ்சம் கேஷுவலாக புரிஞ்சுக்கிட்டாங்க சுபிக்ஷா. சரி நம்ம நல்லது தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் நடந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.